பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று எழுதுகிறார். தாவீது இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவன் சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். இந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த வேளையில் கூட இந்த தாவீது ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அதிகாலையில் எழும்பி தங்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் இந்த தாவீது இந்த சிறு வயதிலே அதிகாலையில் எழுந்த உடனே அவன் கர்த்தரை தேடுகிற பழக்கம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஆமென். அதிகாலையில் தேவ சமூகத்தில் எழுந்து நாம் ஜெபிப்போமானால் நாம் மேய்க்கிற ஆடுகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். வனாந்திரத்திலே சிங்கம் வரும், கரடிகள் வரும், எதிரிகள் வருவார்கள். இவைகள் மத்தியிலிருந்து நான் மேய்க்கிற என்னுடைய ஆடுகளை நீர் பாதுகாக்க வேண்டுமானால் நான் உமக்கு முன்பதாக அதிகாலையில் வந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து அவரை தேடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆமென். தன்னுடைய ஆடுகளை பத்திரமாக இவன் மேய்த்து எந்த ஆடும் தவறி போகாமல் தன்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆடுகளை தாவீது பத்திரமாக மேய்த்து அந்த ஆடுகளை பெருக்கி தன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு சேர்த்தான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக தாவீது இருப்பதற்கு காரணம், இந்த தாவீது அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாமும் அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டருள்வாராக. ஆமென். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகளை, அந்த நாளுக்குரிய தேவைகளையும் அந்த நாளுக்குரிய பாதுகாப்பையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை நேரத்தில் நாம் எழுந்து தேவ சமூகத்திலே நாம் ஆயத்தமாகி நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்டு நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தெய்வீக பாதுகாப்புகளையும் நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆமென். அப்போ அதிகாலையில் நாம் எழுந்து கர்த்தரை தேடும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை கண்டடைகிறோம். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், நமக்கு அவர் பதிலை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அப்போ அவரை கண்டடையத்தக்க சமயம் என்ற ஒரு சமயம் இருக்கிறது. அது அதிகாலை நேரம். காலையில் எழுந்த உடனே நாம் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போமானால் நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். இந்த அதிகாலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டுமானால், நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், நமக்கு நஷ்டம் வராதபடி, ஒரு சேதம் வராதபடி நம்மை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ராத்திரி முழுதும் ஜெபிக்கிறவர், அதிகாலையில் ஜெபிக்கிறவர். ஆமென். அவர் ஜெபிக்கிறபடினால் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமென். அதிகாலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கஷ்டங்கள் மாறும். கடன் பாரத்தோடு இருக்கிறீங்களா? நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்களா? நஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆயத்தமாய் காத்திருந்து ஜெபியுங்கள். அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் கஷ்டங்கள் நீங்கும். சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவன். அந்த தாவீது அந்த நாட்டுக்கே ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். ஆமென். எனவே அதிகாலை எழுந்து நாம் ஜெபிக்கும் போது நம்மை ஆண்டவர் பன்மடங்கு மற்றவங்க எதிர்பார்க்காத அளவு, ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். எனவே அதிகாலை எழுந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது 5ஆம் அதிகாரம் 3 சொன்னது போல, கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும்
இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.